ஏக்கா நல்ல வேலை அந்த நகை சீட்டில் சேர்ந்த பத்தியில இப்போ நகை எடுக்க ஆகிடுது பத்தியில இன்னைக்கு ஒரு பவுனாச்சும் எடுக்கணும் பத்துடுங்க. எவ்வளோ ரூபா வந்திருக்கோ தெரில. சீட்டை முடிச்சிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு போகணும் பத்துடுங்க. ஆமா, என் சீட்டுக்கே எவ்வளவு வந்திருக்கோ தெரியல. ஒரு வருஷமா கட்டிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு வந்திருக்கோ பார்த்துட்டு இன்னைக்கு எடுத்துருவோம். ஏக்கா நம்ம 2 பேரும் வரும்போது நெட்டகளி அவ வீட்டு வாசல இருந்து பார்த்துட்டே இருந்தா வித்துடுங்க. எங்க போறியன்னு ஒரு வார்த்தை கேட்கல வித்துடுங்க. அவட்ட எதுவும் நீங்க சொல்லிட்டீல நகை எடுக்க போறோன்னு. இல்ல நான் ஒன்னும் சொல்லல. நல்ல வேலைக்கா சொல்லாம வந்தியே, எங்க சொல்லியிருப்பீலோன்னு நினைச்சேன். சரி வாங்கக்கா போய் சீட்டுல எவ்வளவு வந்திருக்கோ பார்த்துட்டு நகையை எடுப்போம். சரி வா போவோம். இவா இங்க என்ன செய்யா? ஏக்கா நீங்க நெட்டகளிட்ட சொல்லலன்னு தானே சொன்னீங்க. அவ நம்மளுக்கு முன்னாடி வந்துங்க என்ன செய்யா? தெரியலையே, ஒருவேளை அவ நம்மளுக்கு தெரியாம நகை எடுக்க வந்திருப்பாளோ? இருக்கும் நாம அவ வந்து தெரியாத மாதிரி கேட்டு பாப்போம். ஏ உமா, நீ எப்ப வந்தா? நாங்க இப்பதான் வந்தோம். நீ எப்ப வந்தா? நானே இப்பதான் வந்தேன். அம்மா நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்களா நகை கடையில வேலை செய்ய ஆள் இல்லைனாவா தான் வேலைக்கு சேரலான்னு வந்தோம். சும்மா விளையாடாத உமா. தெரியுதுல்ல, நகை கடைக்கு எதுக்கு ரூபா நகை வாங்க தான் வந்திருக்கோம். ஏதாவது கேட்டா கஞ்சிக்கு இல்லாத மாதிரி நடிக்கல. நகை வாங்க அளவுக்கு ரூபா வச்சிருக்கல்ல. அப்படியா? எத்தனை பவுன் எடுக்க போறிய? ஆமா, எங்க இருந்து பவுனு கணக்குல எடுக்க. நாங்க போன வருஷமே இந்த கடையில ஒரு சீட்டு சேர்ந்திருந்தோம். அந்த சீட்டு முடியதுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். அதான் அந்த சீட்டை முடிச்சிட்டு ஏதோ அரை பவுனோ கா பவுனோ என்னது வருதோ எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா வளரி, நீ எத்தனை பவுன் எடுக்க போற? நான் எங்கக்கா பவுனு கணக்குல எடுக்க. எங்க மச்சாங்களுக்கு அடுத்த வாரம் சடங்கு வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு மாதிரி ஒரு 1/2 கிராம்லயாவது ஒரு மோதிரம் போட்டதுன்னு சித்த மரியாதையா இருக்கும். அதான் ஒரு மோதிரம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி சரி வா பாப்போம். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? பாக்குறதுக்கு என்ன, நாங்க தான் எல்லாத்தையும் பாப்போமே. அது இல்லைங்க மேடம், நீங்க நகையில என்ன பாக்குறீங்க? நீ நாங்க நகை சீட்டு போட்டுருந்தோம் வித்துட்டு நகை சீட்டுல எவ்வளவு வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கணும். அப்படிங்களா மேடம், இருங்க நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரேன். ஏ உமா, நீ இந்த கடையில நகைச்சீட்டு சேரும்போது ஆண்டையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் சேர்ந்திருப்போம்ல. எனக்கே சேரணும்னு ஒரு ஐடியாவே இல்ல, திடீர்னு சேர்ந்துட்டேன். அதனாலதான் ஒன்னும் சொல்லல. இல்ல உன்ட்ட சொல்லாம இருப்பேனா? கெட்டணம் முடிச்சவா நம்ம சேர்றேன்னு சொன்னாலே நம்மள கழட்டி விட்டுட்டு போவதுக்கு வழிய பாப்பா. இவளுக்கு நல்ல எண்ணமா? இதெல்லாம் நம்பணுமாக்கும். மேடம், உமாங்கிற பேர்ல இருக்கவங்களுக்கு 4 கிராம்ல நகை எடுக்கிற மாதிரி அமௌண்ட் சேர்ந்திருக்கு மேடம். அப்படியா? 4 கிராம்னா அரை பவுனுக்குனாச்சு. மேடம், உங்களுக்கும் அதே 4 கிராம்ல தான் அமௌண்ட் சேர்ந்திருக்கு. இக்க 2 பேருக்குமே அரை பவுன்ல தான் சேர்ந்திருக்கு போல. அரை பவுன்ல என்னது எடுக்கலாம்? அரை பவுனுக்கு என்னது எடுக்க முடியும்? ஒரு மோதிரம் தான் எடுக்க முடியும். வேற என்ன எடுக்கலாம்? ஒரு கம்மல் வேணா எடுக்கலாம். இக்க அப்ப நான் என் மவுளுக்கு ஒரு கம்மல் எடுத்துக்கிடுதேன். சரி நான் அப்போ மோதிரம் எடுக்க போறேன். என்ன மோதிரமும் கம்மலும் காட்டுங்க அரை பவுன்ல. ஆமாண்ணே, நானும் அப்படியே அதுலயே மோதிரம் எடுத்துக்கிடுதேன். ஓகே மேடம். மேடம், இதுல இருக்க டிசைன் எல்லாம் பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே 1 பவுன் 1/2 பவுன் வரும். அம்மா என்ன அழகா இருக்கு பாருங்கக்கா. வாங்க கிட்டவே பாப்பா. என் மவுளுக்கு இப்படிதான் ஒரு சிமிக்கி வாங்கன்னு நினைச்சேன். வளரு தள்ளி. நீ மோதிரம் தானே பாக்க போற, நான் கம்மல் பாக்க போறேன். நவளுங்க ஏக்கா வந்து 3வது அடுக்குல இருக்க 3வது சிமிக்கி சூப்பரா இருக்கு பத்தில. நான் மவுளுக்கு நல்லா அழகா இருக்கும். இது எடுத்துக்கிட்டாக்கா அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, எடுத்துக்க. என்ன இது எத்தனை பவுன் வருது? அதான் மேடம், அது 4 கிராம் வரும். என்ன செய்குலி சேதாரம்லாம் கொஞ்சம் குறைச்சு போடுங்கண்ணே. இல்ல மேடம், நீங்க நகைச்சீட்டில் சேர்ந்து எடுக்கிறனால உங்களுக்கு செய்குலி சேதாரம் கம்மியா தான் வரும், கவலைப்படாதீங்க. சரிண்ணே சரிண்ணே. என்ன அப்படியே மோதிரத்தை எடுத்துட்டு வாங்க பாப்போம். இத பாருங்க மேடம், இதுல இருக்க மோதிரம் எல்லாமே உங்களுக்கு 1/2 பவுனுக்கு உள்ளதான் வரும். என்ன கடைக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு காப்பி டீ இன்னும் தராம இருக்கிய? துணி கடைக்கு போனாலே நாங்க காப்பி சண்டை போட்டு வாங்கி குடிப்போம். நகை கடைக்கு வேற வந்திருக்கோம், காப்பி கொண்டு வாங்க எங்க எல்லாருக்கும். ஓகே மேடம், நீங்க இதை பாத்துட்டு இருங்க, நான் உங்களுக்கு காஃபி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதுல எந்த மோதிரம் சின்னதா இருக்கு? சின்னதா எடுத்தாதான் நம்மளுக்கு பட்ஜெட் தாங்கும். இந்த 3வது லைன்ல உள்ள மோதிரம் தான் சின்னதா இருக்கு, அதையே எடுத்துக்கிட வேண்டியதான். ஏ வளரு தள்ளு, நானும் கொஞ்சம் பாக்கிட்டு எனக்கு ஒரு மோதிரத்தை பாருங்கக்கா. ஐயோ எல்லாமே அழகா இருக்கு, எதை எடுக்கனே தெரியலவுமா. ஆமாக்கா, நம்ம நகை கடைக்கு வந்தா இப்படி கா பவுனுக்கும் அரை பவுனுக்கும் எடுக்கும். அங்க பத்தில அந்த நெக்லஸ் எல்லாம் பத்தில என்ன அழகா இருக்கு. 10 பவுன் இருக்குமாக்கா? ஆமா, பின்ன அது 10 பவுன் இருக்காதாங்க, கூட இருக்கும் 15 பவுன் இருக்கும் அதெல்லாம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் வாங்கினே தெரியலக்கா. மேடம், நாங்க காஃபி குடிங்க, காபி டேஸ்டா இருக்கு. ஆமாக்கா, காப்பி நல்ல ருசியா இருக்குல்ல. ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுதான் பத்துடுங்க. ஒரு கம்மல் 2 மோதிரம் பில் போட கொடுத்துட்டோம். சீக்கிரம் பில் போட்டு தாங்கனே. ஏக்கா எங்க மைனி வீட்டுல எல்லாம் நகை கடைக்கு போனா பெரிய பேக் கொடுப்பாவுக்கா. ஊருக்கு கொண்டு போற இந்த டிராவல் பேக் துணியெல்லாம் வச்சு கொண்டு போவோம்ல, அதேமே தருவாங்களா நம்மளுக்கு? 5 பவுன் 10 பவுனுக்கு எடுத்தா அந்த மாதிரி பேக் தருவாவே. நம்ம 1/2 கிராமுக்கு தானே எடுத்திருக்கோம், நம்மளுக்கு என்ன தருவாவே? கேட்டு பாப்போம். தந்துட்டாவனா நம்மளுக்கு லாபம் தானே. கேட்டவனே தந்துட்டு தான் அடுத்த இடம் பாப்பாவே. சரி கேட்டு பாப்போமே. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க, உங்க மோதிரம் இதுல இருக்கு. ஏ உமா, நீ என்னமா டிராவல் பேக் தரவனா? அங்க பாரு, ஒரு சின்ன மணி பாச தந்தி ஏமாத்தி விட்டா நம்மள. என்ன எங்க ஊர்ல எல்லாம் எங்க மைனி வீட்டுல நகை எடுக்க போனா பெரிய டிராவல் பேக் பரிசா கொடுப்பாவ. நீங்க என்ன இவ்வளவு காண்டு மணி பாச தரிய? மேடம், 5 பவுனுக்கு மேல எடுத்தாதான் அந்த மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட் பெரிய பெரிய பேக் எல்லாம் கொடுப்போம் மேடம். நீங்க எடுத்ததுக்கு இவ்வளவு மணி பஸ் தான் மேடம் வரும். ஏ உமா, இவன் எங்க தருவான்? நம்ம சத்தம் கட்டாம வாங்கிட்டு போவோம். நம்ம எடுத்த 1/4 கிராம் 1/2 கிராமுக்கு மணி பஸ் தரதே பெரிய விஷயம். ஏக்கா அப்படி சொல்லாதீங்க. 1/4 கிராம் 1/2 கிராம் இருந்தாலும் தங்கம் என்ன விலை விக்குது
முடியுமாக்கா? ஒரு பேக் தந்தா குறைஞ்சா பேரும் அது ஒரு 300 ரூபா வருமா? செய்குலி சேதாரம் போட்டு நம்ம கிட்ட என்ன கொள்ளையடிக்கான ஒரு பேக் தர வேண்டியதுனே. சரி அவங்க தரமாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், வா வாங்கிட்டு. இந்தாங்க மேடம் வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கினதுக்கு இந்த பர்ஸ் தான் மேடம் வரும். ரொம்ப நன்றி மேடம், வெல்கம். அடுத்த டைம் எங்க கடைக்கே வாங்க. இதுக்கு அடுத்த டைம் டிராவல் பேக் தராம இப்படி சின்ன மணி பஸ் தந்து ஏமாத்ததுக்கா பாவியா? சரி வா உமா போலாம், நேராச்சும் வீட்டுக்கு போவோம்.